வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோர்டு ஆஸ்பயர் இருக்கு இல்லையா, இதுவுமே நம்ம ஈகோ ஸ்போர்ட்டும் சேம் இன்ஜின் தான், டீசல் இன்ஜின் 1.5 லிட்டர். பட் இதுல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு வாங்க பாத்துடலாம். வெஹிக்கிள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி தாங்க வச்சிருக்கோம். என்ஜின் வந்து உங்களுக்கு தெரியும் ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்றது. இங்க வாங்க டேக்கோமீட்டர்ல பாருங்க, எம்ஐஎல்எம் க்ளோ ஆகுது இல்லையா டேக்கோமீட்டர்ல, கரெக்டா பாருங்க. வெஹிக்கிள் ஸ்டார்ட்ல தாங்க இருக்கு. ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 800 ஆர்பிஎம் போயிட்டு இருக்குது இல்லையா. எம்ஐஎல்எம் க்ளோ ஆகுது, அப்படி சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் லேமும் க்ளோ ஆகுது இண்டிகேட்டர். அப்புறம் இங்க பாருங்க, நம்ம விசிஐ கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். டிடிசி டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P0045. இது வந்து டர்போ சார்ஜர் ரிலேட்டடா. அப்புறம் இந்த போட்டிருக்காங்க இல்லையா P06A8. இதுவுமே வந்து நம்ம இதை சரி பண்ணாலே கியூர் ஆயிரும். இந்த ஃபியூயல் ரெயில் ப்ரெஷர் சென்சார் இதை விட்டுருங்க. அப்புறம் இதை பாருங்க, இதுவுமே டர்போ சார்ஜர் தான். P2564 P0045 டர்போ சார்ஜர் தான். இந்த கேம் ஷாட் பொசிஷன் சென்சார்ல ப்ராப்ளம் இருக்கு, P0340ன்றதுனால தான் இந்த கோட் வந்திருக்குங்க. ஏன்னா ஸ்டார்டர் மோட்டர் டீஆக்டிவேட்டர், இன்ஜின் கிராங்க் டைம் டூ லாங். ஏன்னா கேம் ஷாஃப்ட் சென்சார்ல பொசிஷன் சென்சார்ல இருந்து சிக்னல் போகல. ஸோ ஸ்டார்டர் மோட்டர் வந்து கிராங்க் ஆகுது, டைம் அதிகமா எடுத்திருக்கு. அதுதான் இதோட ரீசன். இதை கியூர் பண்ணா இந்த கோட் வந்து போயிருங்க. இப்போ அது போக இந்த கேம் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சிஎம்பி சென்சார் வந்து இந்த கோட்னால தாங்க இதுவுமே வந்திருக்கு. கண்டினியூஸ் மெமரின்னு இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இந்த டர்போ சார்ஜர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து கிளியர் பண்ணா போகாதுங்க. இந்த இருக்கு இல்லையா, இதுல போட்டிருக்காங்க இல்லையா பூஸ்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஓப்பன் அப்படின்னு. இங்க வாங்க, அந்த பூஸ்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட்னா டர்போ சார்ஜரோட பூஸ்ட் பண்றது எது அப்படின்னா இந்த வேக்கம் ஆக்சுவேட்டர் தாங்க. இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த வேக்கம் மோஸ் வந்து நிக்குது பாருங்க டர்போ சார்ஜர் ஒட்டி. இந்த வேக்கம் மோஸ் இந்த டர்போ வேக்கம் மாடுலேட்டர்ல இருந்து போகுது இல்லையா. இங்க பாருங்க, இதுல ஒரு கப்ளர் வரும். அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுல ப்ராப்பரா கரண்ட் வருதா அப்படின்றத பாத்துடலாம். இந்த ஓபன் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த கப்ளர் தாங்க அது. இதுல வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம கரண்ட் வருதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். இந்த இருக்குது இல்லையா, இந்த மல்டிமீட்டர்ல பாருங்க, லெவன் வோல்ட் வந்திருக்கு இல்லையா. இங்க பாருங்க கப்ளர் எங்க இருக்குது அப்படின்னு. என்னோட கையில மல்டிமீட்டரோட ப்ரோப் வந்து அதுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி மல்டிமீட்டரையும் பாருங்க 11 வோல்ட் கிட்டத்தட்ட வந்திருக்கு இல்லையா. சேம். ஸோ கரண்ட் வருது, பட் ஆனா ஆக்சுவேட்டர் சரியா ஒர்க் ஆகல. அதான் வேக்கம் மாடுலேட்டர் சொல்றோம் இல்லையா, இதுல தாங்க ப்ராப்ளம் இருக்கு. இங்க வந்து பாருங்க, இதை எப்படி இன்னொன்று பைபாஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த கப்ளர் வந்து இங்க கனெக்ட் பண்ணிருங்க. நம்ம எங்க மாட்டணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கப்ளரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹோஸ் இருக்கு இல்லையா, வேக்கம் ஹோஸ், இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க. இந்த ஹோஸ்ல வந்து வேக்கம் வந்து சக் ஆகுதா அப்படின்னு நீங்க பார்க்கணும். எந்த அளவுக்கு வேக்கம் வந்து உள்ள இழுக்குது வரல அப்படின்னு வரல வச்சு இந்த இருக்குது இல்லையா. ஸோ இங்கதான் வந்து சரியான அளவுக்கு வேக்கம் வந்து ஜென்ரேட் ஆகல. இந்த இருக்குது இல்லையா. ஸோ இங்க வேக்கம் வருதுங்க, ஆனா இங்கதான் வந்து அது வந்து இதுதாங்க ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இருக்குது இல்லையா கோடு, இந்த வேக்கம் மாடுலேட்டர் தான். இதுல பாருங்க அந்த ரெண்டு பின். இது எதுக்கு யூஸ், இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இது வந்து வேக்கம் ஆக்சுவேட்டர்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதோட இசிஎம் இருக்குல்ல, இதுல பிசிஎம்னு சொல்லுவாங்க, பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடுல். இதுல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை இதுதாங்க வந்து மெக்கானிக்கலா கன்வெர்ட் பண்ணுது. இது வந்து ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னாலதான் இந்த வேக்கம் மாடுலேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இந்த இருக்கு இல்லையா, இதுதாங்க பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடுல், இசிஎம்னு சொல்றோம் இல்லையா. இதுல இருந்து இது வரும். இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி அந்த கோடை எப்படி கிளியர் பண்றேன் அப்படின்றத நம்ம ஃபர்தரா பாத்துடலாம் இந்த வீடியோல அப்படி கன்டினியூ பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல இருந்த வேக்கம் ஆக்சுவேட்டர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் இதுல இருந்தது. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆக்சுவேட்டர் தான் வாங்கியிருக்கோம்.
ஸோ இதுல இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ இமிடியேட்டா நம்ம லைவாவே பார்த்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டர்போ ஆக்சுவேட்டர் இருக்குது இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இங்க எம்ஏலாம் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அந்த எம்ஏலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டர்போ ஆக்சுவேட்டர் இருக்குது அங்க வாங்க, இதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் எக்ஸாக்டா. இன்னும் கோட் வந்து கிளியர் பண்ணல டிடிசி எதுவுமே. இந்த இருக்கு இல்லையா, கிளியர் டிடிசின்னு இருக்குது இல்லையா, இது நம்ம கொடுக்கவே இல்லை. பட் ஆனா அங்க ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாருங்க, இதை ரீப்ளேஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா போயிருச்சுங்க. இன்னும் நம்ம செக் பண்ணதான் செஞ்சிருக்கோம், இன்னும் நட்டு எதுவுமே போட்டு லாக் பண்ணல. ஸோ இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வேக்கம் மாடுலேட்டர், வேக்கம் ஆக்சுவேட்டர், டர்போ ஆக்சுவேட்டர்னு சொல்றோம் இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம பிசிஎம் இருக்கு இல்லையா, அதாவது பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடல். இசிஎம்னா இன்ஜின் கண்ட்ரோல் மாடல், ரெண்டுமே சேம் தாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய டர்போவை வந்து ஆக்சுவேட் பண்ண வைக்கிறது தாங்க இதோட வேலை. அதுக்கு தேவையான வேக்கம் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மூலமா வேக்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் இதோட வேலை. ஸோ இந்த கோடுக்கு இதுதான் ரீப்ளேஸ் பண்ணணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதோட சிம்டம்ஸ், எம்ஐஎல்எம் க்ளோ ஆகும், வெஹிக்கிள் வந்து ப்ராப்பர் பிக்கப் இருக்காது, சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வரும். அது எல்லாமே இதனால தாங்க. இது ரீப்ளேஸ் பண்ணியாச்சுனால ஓகே, எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகிடும்.